சேலம் அருகே 18ஆம் படி கருப்பசுவாமி கோயில் திருவிழாவில் சுவாமிக்கு பொரி உருண்டை, மதுவகை, கல்பானம், சுருட்டு உள்ளிட்ட பொருட்களை வைத்து படையலிட்டு பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் அருகே துட்டம்பட்டி ஐயனாரப்பன் 18ஆம் படி கருப்பசுவாமி கோயில் உள்ளது. இந்த கோவில் திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு மலர் அலங்காரம் செய்து ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வகையான பூஜைகள் நாள் முழுவதும் செய்யப்பட்டது. இங்கு பாளை மரமே கருப்பசுவாமியாக கருதப்பட்டு பூஜை செய்து பாளை மரத்தடியில் அமர்ந்துள்ள காவல் தெய்வமான கருப்பசுவாமிக்கு பொரி உருண்டை, மது வகைகள், கல்பானம், சுருட்டு என 18 வகை பொருட்கள் நெய்வேத்தியம் வைத்து படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆடு, கோழியில் பலியிட்டு கோவில் பூசாரி கத்தி மீது நடந்து வந்து பக்தர்களுக்கு அருளாசியுடன் சுவாமிக்கு படைத்த பொருட்களுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. துபாய், பாரிஸ் உள்ளிட்ட 13 நாடுகளில் தனது சிம்பனி இசை நடக்க உள்ளதாக இளையராஜா தெரிவித்துள்ளார். இசைஞானி இளையராஜா சிம்பனி இசை நிகழ்ச்சி அரங்கேறியதை தொடர்ந்து இன்று தமிழ்நாடு திரும்பிய இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இளையராஜாவை தமிழ்நாடு அரசு சார்பில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, இளையராஜா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி ஆசிய கண்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக பெருமிதமாக பேசினார். இதனை எடுத்து பேசிய இளையராஜா 13 நாடுகளில் சிம்பனி இசை நடைபெற உள்ளது என்றும் அதற்கான ஏற்பாடுகள் தயார் என தெரிவித்தார். சிம்பனி இசை 13 தேசங்களில் நடத்தவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்கியிருக்கிறது. 13 தேசங்களில் அக்டோபர் 6 துபாயில் இருக்கு, செப்டம்பர் 6 பாரிஸில் இருக்கு, அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க், இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் இந்த சிம்பனி இசை என்பது போகிறது. தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இந்த ஸ்பான்சர்ஸ் புக் பண்ணிட்டாங்க. இப்பயே டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா? நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம்? கேட்கணும். எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அந்த மூமெண்ட் நீங்கள் அந்த பாட்டில் இருந்து அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோடு இருந்து நீங்கள் வசிக்கிறதுனா இசை உலகத்தில், இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம். அதனால் மக்களுக்கான அரசு, மீனவர்களுக்கான அரசுதான் திராவிட மாடல் அரசு என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூரில் திமுக சார்பில் முதலமைச்சர் பிறந்தநாளையொட்டி நயினார்குப்பம் முதல் ஊரூர் வரை 13 கிராமங்கள் பங்கு பெறும் மாபெரும் படகு போட்டி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு படகு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதிய படகுகளை பரிசாகவும் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மக்களுக்கான அரசு, மீனவர்களுக்கான அரசுதான் திராவிட மாடல் அரசு என்று பேசிய அவர், மீனவர்கள் உரிமத்தை ஆண்டுதோறும் புதுப்பிக்க வேண்டும் என்ற முறையை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என மாற்றியவர் முதலமைச்சர் என பெருமிதமாக தெரிவித்தார். மீனவ மாணவர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை 20% உயர்த்தியது நம்முடைய அதே போல அந்த மாசவர்கள் சொன்னாங்க, சென்ற ஆண்டு 2023ஆம் ஆண்டு நம்முடைய ராமநாதபுரத்துல மிகப்பெரிய ஒரு மீனவர்கள் மாநாட்டை தலைமையேற்று நடத்தினார் நம்முடைய முதலமைச்சர். அந்த மாநாட்டுல மீனவர்களுக்கான அறிவிப்பு, பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை ரூபாய் 5000 8,000 உயர்த்தி கொடுத்தார் முதலமைச்சர். நாட்டு படகுகளுக்கு வழங்கப்படுகின்ற மானிய விலை மண்ணெண்ணெயுடைய அளவை ஆண்டுக்கு 3400 லிட்டர் இருந்து ஆண்டுக்கு 3700 லிட்டராக உயர்த்தி கொண்டது நம்முடைய நாடாளுமன்ற அரசு. இப்படி பல்வேறு திட்டங்களை ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம முதலமைச்சர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா, மக்களுக்கான அரசு, உங்களுக்கான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. பொதுவா மீனவ மக்களை சந்திக்கும் போது எனக்கு ஒரு தனி உற்சாகமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். அதுதான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா ஏற்பட்டு இதை ஏதோ உங்களை பாராட்டணும். பாஜக கிறிஸ்துவர், இஸ்லாம் என பிரித்து சூழ்ச்சியை பயன்படுத்தி ஆட்சியில் நீடிக்க பார்க்கிறார்கள் என மத நல்லிணக்க மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் காட்டம் தெரிவித்துள்ளார்.
மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக திருப்பரங்குன்றம் தமிழர்களின் பெருமிதம் மத நல்லிணக்க அடையாளம் எனும் தலைப்பில் மத நல்லிணக்க மாநாடு நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது மாநாட்டில் பேசிய திருமாவளவன், நாம் அனைவரும் இந்தியன் என்ற உணர்வின் அடிப்படையில் சுதந்திரத்திற்காக வெள்ளையனை வெளியேற்ற போராடினார்கள். ஆனால் இங்கே பாஜக கிறிஸ்துவர் இஸ்லாம் என பிரித்தலும் சூழ்ச்சியை பயன்படுத்தி ஆட்சியில் நீடிக்க பார்க்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி பேசினார். சனாதன அரசியல், வெறுப்பு அரசியல் தலை நோக்கிய பிறகுதான் அப்படி வெடித்தது. இதை சொல்லுகிற போது நாம் ஒட்டுமொத்தமாக இந்து சமூகத்தையே விமர்சிக்கிறோம் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார். சனாதன எதிர்ப்பு என்பது வேறு, பாஜக RSS பேசுகிற இந்துத்துவ அஜெண்டா என்பது வேறு. இந்து மதத்தின் மீதான நம்பிக்கை என்பது வேறு. இந்து மத உணர்வாளர்களை பயன்படுத்தி இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிற சனாதன அரசியல் என்பது வேறு. மதம் மதமாக இருக்க வேண்டும், அரசியல் தலையிடக்கூடாது. இந்து மதத்தை சார்ந்த மடாதிபதிகளும் குருமார்களும் சன்னியாசிகளும் இதை புரிந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்களை தடுக்க வேண்டும். இந்து மதத்திற்குள்ளே நுழைந்து மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அந்த அற்ப செயலை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்து மத தலைவர்களுக்கு இருக்கிறது, மடாதிபதிகளுக்கு இருக்கிறது, குருமார்களுக்கு இருக்கிறது, சன்னியாசிகளுக்கு இருக்கிறது. அடகு வைத்த நகையை திரும்ப வாங்குவதற்காக சென்ற தம்பதியை கடை உரிமையாளரான அதிமுக பிரமுகர் தாக்கியதாக தம்பதியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த தம்பதிகளான முத்தையா, பஞ்சு கடந்த மாதம் 24ஆம் தேதி ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் உள்ள தனியார் நகை கடையில் 1.5 பவுன் நகையை அடகு வைத்துள்ளனர். பின்னர் இந்த நகையை திரும்ப வாங்குவதற்காக முத்தையாவும் பஞ்சும் கடந்த 27ஆம் தேதி கண்டமனூர் நகை கடைக்கு வந்துள்ளனர். அப்போது கடை பூட்டப்பட்டிருந்ததால் கடை உரிமையாளர் சுப்பிரமணி என்பவரின் வீட்டை கண்டுபிடித்து வீட்டிற்கு சென்று நகையை திருப்புவதற்கு கேட்டுள்ளனர். அப்போது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த நீங்கள் வீட்டிற்கு எப்படி வந்து கேட்கலாம் என கூறி சுப்பிரமணி மற்றும் அவரது உறவினர்கள் தாக்கியுள்ளனர். எனவே இவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தம்பதியினர் கண்ணீர் வல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பையன் கழுத்துல போட்டிருந்த நகை சுப்பிரமணி வட்டி கடையில கொண்டு போய் 3 வட்டின்னு சொல்லி 5,000 கடை வச்சது. 1.5 பவுன் நகை கொண்டாட சிட்டையை கூறான திருப்பிக்கணும்னு சொல்லி என் பையன் சிட்டையை கொடுத்துட்டியா. நாங்கள் போய் 3 நாளுமே அவர்கிட்ட தொலைபேசி மூலியமா அவருக்கு தெரியப்படுத்திட்டேன். ஐயா, எனக்கு 3 நாள் எனக்கு வேலை இருக்கு, 3 நாள் கழிச்சு உங்களுக்கு வட்டி எவ்வளோங்கியாண்டி? 3 காசு வட்டின்னு சொன்னாரு. உங்க வட்டி உங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு என் நகையை கொடுங்கன்னு சொன்னேன். சரிங்கம்மா நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. 3 நாள் கழிச்சு நாங்கள் வீட்டுக்கு போக கடை 2 நாளும் மாசி பச்சைக்கு கடை அடைச்சிருக்கு. எல்லாம் போய் கேட்டதுக்கு வீட்டுக்கு அந்த மாதிரி தெருவில் வீடு இருக்குன்னு சொன்னாங்க. அக்கம் பக்கம் விசாரிச்சதுக்கு போய் வீட்டில் போய் கேட்டேன். என்னென்னு சத்தம் போட்டேன். வெளியே நின்று என்னென்னு சத்தம் போட்டு கேட்கல. மறுபடியும் எக்கான்னு சத்தம் போட்டேன். அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வந்தார். வீட்டுக்காரர் என்ன இந்த கடை ஓனர் நீங்களா? ஆமாம்மான்றாப்புல. என்ன நான் அவங்க பணத்தை கொடுத்துட்டு என் நகையை கொடுங்கன்னு கேட்டேன். நீ என்ன இங்கே கேட்குறேன்னு இவர் பேசிட்டு இருக்காரு. பொண்டாட்டி வந்ததுமேவு ஏண்டி பள்ளச்சி என் படிவாசை ஏறி நீ கேட்குறியா? உனக்கு எவ்வளோன்னு சொன்னா நீ என் படிவாசை நீ ஏறி கேட்குற? அப்படி 5 பவுன் நான் தாலி கொடி போட்டிருக்கேன். இங்கிட்டு அவர் சுப்பிரமணி மனைவி என் நகை குடும்பி அப்படி இப்படி சேர்ந்தவனுக்கு இப்படி பிடிச்சிருக்கிறாப்புல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.